ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்குடி சமையலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா சேமியாவை வச்சு உங்களுக்கு ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். லெமன் சேமியா. இதை எப்படி செய்கிறதுன்றதை பாருங்கள். ஒரு வாணலி எடுத்து அதில் கடுகு தாளிச்சுக்கோங்க. லெமன் சேமியா ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு நம்ம செய்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியானது. ஒரு பேக்கெட் சேமியா தான். அதை வச்சு நம்ம ஒரு நல்ல உணவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. லெமன் சாதத்துக்கு எப்படி நம்ம லெமன் சாதம் தயார் பண்ணுவோமோ அதுக்கு உண்டான மாதிரியே இந்த லெமன் தயாருங்க. இப்போ ஒரு பட்டை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வதக்கிக்கோங்க. இது மாதிரி வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை கொத்து உருவி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் லெமன் சாதத்துக்கு பச்சை மிளகாயும் போடலாம். அது சாதத்துக்கு தான் நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த இடியப்பம், அதாவது லெமன் சேமியா, இதுக்கு நம்ம சிகப்பு கலர் மிளகாய் தான் போடணும். ஒரு லெமன் எடுத்து இப்போ நம்ம புளிஞ்சு ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய சுவைக்கு ஏற்றாப்புல உப்பு சேர்த்துக்கோங்க. லேசாக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு பாக்கெட் சேமியா அதை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா அந்த தண்ணியில் பரட்டி எடுத்துக்கோங்க. நனைச்சி சேமியா நனையணும். சேமியா நனைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இட்லி பானை எடுத்துக்குவோம். அதில் இந்த நனைச்சி வச்சுருக்கிற சேமியாவை நம்ம அப்படியே அழகாக வடிகட்டி உதுத்து, அப்படியே தண்ணியை வடித்து உதுத்து அதில் போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த சேமியா இப்போ ஓரளவுக்கு வேகணும். அதாவது 5 நிமிஷம் வெந்துடும். நம்ம தண்ணியில் வேற நம்ம அதை நனைக்கிறோம். ப்ளஸ் நம்ம 5 நிமிஷம் இதை ஆவியில் வேக வைக்கிறோம். இப்போ வெந்துடும். இப்போ இதுக்கு இடையில் நம்ம ஏற்கனவே தயாரித்து வச்சுருந்த லெமன் அந்த சாறை இதை உதுத்து நம்ம அதை சேர்க்க போகிறோம். மாற்றி இதை உதுத்துட்டுக்குவோம். நல்லா உதுத்துட்டுக்குவோம். வெந்துருச்சு. 7 நிமிஷம் இந்த வேலை உங்களுக்கு இந்த உணவு தயாரிக்கிறதுக்கு வெறும் 7 நிமிஷம்தான் ஆகும். இப்போ இதில் கொட்டி இந்த பொலன்னு இருக்கிற சேமியாவை இந்த லெமனில் நம்ம சேர்த்து கிளற போகிறோம். அருமையான சேமியா இப்போ நமக்கு தயாராகிட்டுருக்கு. இது யார் வேணாலும் செய்யலாம். 10 வயசு குழந்தைங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸியான டிஃபனு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேமியாவை ஆட் பண்ணுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எப்படி பொலன்னு இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது பாருங்கள். சேமியாவில் நம்ம கிச்சடி செஞ்சுருப்போம். இதுக்கிடையில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சேமியாவில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பொலன்னு இருக்குது. இப்போ லெமன் சேமியா தயார். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி ஒரு நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்டியான சேமியா தயார்.